வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கன்னி ராசினாலே புதன் பகவான் உச்சம் பிளஸ் ஆட்சி. வேற எந்த ராசிக்குமே இல்லை. ஒரு ராசி அதனுடைய அதிபதி உச்சம் அடைஞ்சு ஆட்சி அடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த புதனுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த அமைப்பு கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கையில உங்களை பொறுத்த வரையிலையும் எப்பேற்பட்ட ஒரு சிக்கலா இருந்தாலும் அழகா சிந்திச்சு செயல்பட்டு தெளிவா அதை விட்டு வெளியில் வரக்கூடியவங்க நீங்க. உங்களை யாராலையும் ஏமாத்த முடியாது. ஏமாத்தணும்னு நினைச்சா உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா நீங்க ஏமாறுறது எங்கன்னா, யார் மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ, யார் மேல அன்பு வைக்கிறீங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவீங்க. அவங்களுக்காக எதையும் இறங்கி செய்வீங்க, எதையும் பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. அதனால கடந்த காலகட்டங்களில் ஒரு புறம் உங்களுக்கு நம்பி ஏமாந்தது, மறுபுறம் நீங்க உங்க வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களை மத்தவங்க பயன்படுத்தி இருக்க உங்க அறிவாற்றல் மத்தவங்களுக்கு பயன்பட்டிருக்கு. நிறைய உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை சரியா புரிஞ்சு அதை அவங்க சரியா பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆக நீங்க உழைப்பும் உங்களுடைய ஒட்டுமொத்த உண்மையான அந்த திறமையும் செயல்படுத்தி, ஆனா அதுல எந்த முன்னேற்றமும் உங்களுக்கு இல்லை. அதை அவங்க தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆக உங்களுக்கு மேல இருக்கிறவங்களையும் உங்களை சார்ந்தவங்களா அவங்களுக்காக தான் அது மேன்மைகள் கிடைச்சிருக்கு. ஆக கன்னிராசி அன்பர்களே, கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து அவர்கள் பெரிய மேன்மைகள் கொடுக்கலனாலும், கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜ்யம்னு சொன்ன மாதிரி ஒரு கிரகம் தனக்கு பாவ அமைப்பு உங்களுக்கு பாதகாதிபதியா இருந்து அவர் மீண்டும் கெடும் பொழுது அது யோகத்தை கொடுக்கும். அப்போ அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையால் கிடைக்கக்கூடிய யோகம் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சிகளால பாதிக்கப்பட்டு அதனால பல விதமான சிக்கலுக்கு ஆளாகி கன்னிராசி என்பவர்கள் கடந்த கிட்டத்தட்ட 4-5 வருஷமாகவே ரொம்ப ரொம்ப சிக்கலுக்கு ஆளாயிட்டு இருக்கிறீங்க. குறிப்பா உங்களுடைய வாழ்க்கையில தொழில பலவிதமான சிக்கலை அடைச்சி நீங்க போட்ட பணம் எடுக்க முடியாம, தொழில் நல்ல ஆரம்பிச்ச காலகட்டங்கள்ல மேன்மை அடைஞ்சு நல்ல இலக்குகள் போகும் பொழுது அதுல இருந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு அடி எடுத்து வச்சீங்க. என்ன நேரமோ என்ன டைமோ நீங்க போட்ட பணமும் பிரேக் ஆயிடுச்சு. அதை அடுத்த லெவல் கொண்டு போக இன்னும் அங்கேயும் வாங்கி போட்டீங்க, அதுவும் லாக் ஆயிடுச்சு. உங்களுடைய வாழ்க்கையில சில இன்வெஸ்ட்மெண்ட்கள் பண்ணா அது அந்த பொருள் மேல போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் பிரேக் ஆயிடுச்சு. போட்ட பணம் அது விலை குறையிற அளவுக்கு ஆனதுனால அதுவும் தேங்கி நிக்குது. மறுபுறம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எங்க பொருள் எடுப்பீங்களோ, எங்க உங்களுடைய பிசினஸ் லிங்க் வச்சீங்களோ அந்த இடத்துல கொடுத்த பணத்துக்கு உண்டான அந்த பொருள் வரவு உங்களுக்கு வரல. அதனால நீங்க வாங்கி கொடுத்த பணத்துக்கு பதில் சொல்ல முடியல. எல்லா விதத்திலையுமே அப்படியே குழம்பி போய் நிக்கிற உங்களுக்கு இந்த தருணம், இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம். அந்த காலத்தை சரியா நீங்க பயன்படுத்துங்க. கெட்டவன் மீண்டும் கெட்டு அவனுடைய பார்வை உங்களுக்கு படும் பொழுதும், சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியினுடைய நாதனை பார்க்கும் பொழுது அவர்களுடைய மேன்மை உங்களுடைய வாழ்க்கையில பெரும் மேன்மைகள் கொடுக்கும். இதுல அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட அந்த 1லிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய செவ்வாய் 3-8க்கு அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருப்பார். கெட்டவன் கெடும் பொழுது அது யோகத்தை கொடுக்கும். திடீர் மாறுதல்கள் உங்களுக்கு யார் எதிரியா உங்க தொழில் இருந்தாங்களோ, உங்களுக்கு யார் இடைஞ்சலா எல்லா விதத்துல இருந்தாங்களோ, எந்த அரசாங்க சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது வழக்கு சார்ந்த சில சிக்கல்கள் இருந்ததோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் அழகா சுமூகமா நீங்க வெளியில வரலாம். அற்புதமான வாய்ப்பு, பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, ஐடி துறையில் இருக்கிறீங்களா, கவலைகள் வேண்டாம். இந்த நேரம் புதன் ஆதித்ய யோக அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில திடீர் வெளிச்சத்தை கொடுக்கும், திடீர் மேன்மைகள் கொடுக்கும். எங்கேயோ தொலைநோக்கு பார்வையில் உங்களுடைய விஷயங்கள் திடீர்னு அடுத்த ட்ராக்ல ஒரு அழகான அமைப்பை உண்டாக்கி கொடுத்துரும். அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க, பலப்படுத்துங்க. தொழில அருமையான மேன்மைகள் அடைவீங்க. இதுல நம்பி ஏமாத்துட்டீங்க, மற்றவங்கள நம்பி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, கடைசியில் அவங்க எல்லாம் போயாச்சு. இன்னைக்கு நீங்க மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுல கன்னிராசி அன்பர்கள் பல பேர் அவங்களுடைய வாழ்க்கையில வேலை சார்ந்த விஷயங்கள்ல கடந்த காலகட்டங்களில் நிறைய சிரமங்கள் அடைஞ்சிட்டீங்க. உங்க கூட இருந்தவங்களே உங்களுக்கு கழுத்தறுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மறைமுகமான பாதிப்புகள். உங்களுடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு உங்க மனசுல எது பட்டாலும் உங்களால மனசுல வச்சுட்டு இருக்க முடியாது. போர்ட வெளியில அப்பவே பேசிடணும். அப்பவே அது எதுவும் இருந்தாலும் ஒரு தப்பு நடக்குதுன்னு அது தப்பு, அந்த தப்பு அந்த இடத்துல செய்யக்கூடாது. ஏன் அதை செய்யறீங்கன்னு கேட்பீங்க. அதை கேட்கறதே உங்களுக்கு பிரச்சனையா மாறி
உங்க வேலைக்கே ஆபத்து வரக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. கடந்த காலகட்டங்களில் இதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு. ஆனா அது மட்டும் கிடையாது. வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய நேர்மைக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா கடவுள் இருக்காரா, நான் நல்லது தானே செஞ்சேன், நான் இது வரைக்கும் நேர்மையா தான் இருக்கிறேன், அது தப்பா அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சல் இருக்கிறீங்க. கவலை வேண்டாம். அந்த மன உளைச்சலுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். 100% அந்த பிரச்சனையை விட்டு நீங்க வெளியில வருவீங்க. அதுல மாற்றம் இல்லை. மேலும் கன்னிராசி அன்பர்கள் பல பேர் அவங்களுடைய வாழ்க்கையில பாதிக்கப்பட்டது திருமண வாழ்க்கையில தான். கடந்த காலகட்டங்களில் திருமண சார்ந்த விஷயங்கள ரொம்ப காலகட்டமா நம்பி இருந்து கடைசியில ஏமாற்றத்தை சந்திச்சீங்க. பரவாயில்லை, வைராகியம் மனசுல இருக்கு, எப்படி நம்ம வாழ்ந்து காட்டணும்ன்ற லட்சியத்துல கண்டிப்பா வாழ்ந்து காட்டுவீங்க. இன்னும் பல பேர் வாழ்க்கையில திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தும் பலன் அளிக்கல. முயற்சி செய்யறீங்க, எல்லா தகுதி இருக்கு, எல்லா தரம் இருக்கு, முயற்சிகள் எடுத்தா அது டிராப் ஆகும், அப்படியே பிரேக் ஆகுது. என்ன தெரியல, நான் பேசினா அது தப்பு தப்பா போகுது. அது நம்ம என்ன பண்ணாலும், நம்ம என்ன பேசி அதை கொண்டு வந்து நிறுத்தினாலும் யாராவது ஒருத்தர் குட்டையை குழப்பி உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி இல்லாத அளவுக்கு செஞ்சிடுறேன். அப்போ இங்க நல்ல திறமை, ஆற்றல் எல்லாம் இருந்தும் கூட அது செயல்படலை. அப்போ உங்களுக்கு இந்த தருணத்தில் அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அடுத்து, திருமணமாகி டைவர்ஸ் லெவலுக்கு போயிருக்கிறீங்க பல பேர். உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் எதுலையும் உண்மையா இருப்பீங்க, எதையும் நேர்மையா எதிர்பார்ப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு சோதனை என்னன்னா, நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ உங்க வாழ்க்கை விஷயத்துல உங்களுக்கு அமையல. அதுதான் இப்ப பிரச்சனை. அதோடைய விளைவுகள் உங்களுடைய ஒட்டுமொத்த அந்த மனசையும் மன உளைச்சலையும் அந்த வேதனையையும் எப்படி வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை பல பேருக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு எல்லாமே சில பிரச்சனைகள் உருவாயிடுச்சு. இன்னும் சிலருக்கு மீண்டும் நாம் நினைச்ச வாழ்க்கை வாழ முடியுமா, இந்த அளவுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தாண்டி நம்ம கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ முடியுமான்ற அளவுக்கு குழப்பத்தில் இருக்கிறீங்க. கண்டிப்பா அந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பா கை கொடுக்கும். மேலும் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் ஒரு ஜாதகத்துல ஒரு மனிதரை ஒருத்தரை உருவாக்குறதும் சரி, கஷ்டப்படுத்துறதும் சரி. சனி பகவான் மாதிரி ஒருத்தரை கஷ்டப்படுத்துறதுக்கு இங்க ஆள் இல்லை. அவர் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சா அவங்கள கோபுர உச்சிக்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய அளவுக்கு வேற எந்த கிரகத்துக்கும் அந்த பவர் இல்லை. அந்த விஷயத்தில் உங்களுக்கு சனி பகவான் 6ல் இருந்து உங்க ராசிநாதனை பார்க்கிறார். இது அதீத யோகம் உங்களுக்கு கொடுக்கும். அந்த அதீத யோகம் இல்லை, அதீத ஆற்றல் உங்களுக்கே தெரியாம நீங்க செயல்படுவீங்க. உங்களுக்கே தெரியுமா உங்களுடைய வேகம் அதிகரிக்கும். சில வேலைகள், சில விஷயங்கள் எதிர்பாராத விதமா செஞ்சிருப்பீங்க, அது இந்த நேரத்துல ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா எத்தனையோ பேர் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னீங்க, அதே போல இதையும் கூப்பிட்டு சொல்லுவீங்க, அது நடக்கும், கவலைகள் வேண்டாம். மேலும் கன்னிராசி அன்பர்களே, கடந்த காலகட்டங்களில் நீங்க பெற்ற பிள்ளைகளான பல மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்னைக்கு பல ஆதரவுகள் ரீதியில சில பாதிப்புகளை சந்திச்சிருக்கிறீங்க. இன்னும் சிலருக்கு தான் பெற்ற பிள்ளைகள் தன் பேச்சை கேட்கலையே, தன்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படலையே, அவங்க விரும்பிய சில விஷயங்களுக்காக நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம முடிவெடுக்கிறாங்க என்ற மன உளைச்சல். கண்டிப்பா இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் பேசி சுமூகமா தீர்த்துருவீங்க. அவங்க சில விஷயங்கள்ல சில முடிவுகள் இருக்கிறத நாசுக்க நம்ம கொண்டு வரணுமே வெளியில அப்படின்ற ஒரு இக்கட்டான ஒரு நிலையில இருந்தாலும் கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் அந்த நிலை உங்களுக்கு சாதகமா மாறும். மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் 3வது நபர்களான உங்க குடும்ப ரீதியில பலவிதமான சிக்கல்களை சந்திச்சிருக்கிறீங்க. அந்த சிக்கல்கள் உங்க குடும்பத்துல உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை உடைக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு பலவிதமான பலமான ஒரு சில சூழ்நிலைகள் உருவாயிடுச்சு. ஒரு பக்கம் கிரகங்களுடைய சுழற்சி, மறுபக்கம் மற்றவங்களுடைய சூழ்ச்சி. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய நேர்மையும் உங்களுடைய நல்ல மனசும் மீண்டும் ஒருங்கிணைந்து உங்களுடைய வாழ்க்கையும் உங்க குடும்பத்தையும் அழகா மெயின்டைன் பண்ணுவீங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, பல பேருடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்திற்கு திருமண வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்துல நல்ல மேன்மைகளை அமைக்கணும் பார்த்து செஞ்சீங்க. ஆனா ஏதோ ஒரு சூழல்ல நீங்க எடுத்த முடிவுகள் மற்றவங்களுடைய வார்த்தைகளை நம்பி எடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு அது எல்லாமே தலைகீழா மாறி அவங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகக்கூடிய அளவுக்கு ஆகி, இது எப்படி இவங்களுடைய வாழ்க்கையை நம்ம சரி பண்ண போறோம், இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறோம் குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு வரக்கூடிய காலம் பொற்காலமா இருக்கும். அந்த காலகட்டங்களில் அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க, அது 100க்கு 100 உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் கன்னிராசி என்பர்கள்
பல பேர் வெளிநாடுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா, கிடைச்சா பரவாயில்லையே நினைச்சு முயற்சிகள் எடுத்து பணம் கட்டி அந்த பணம் கைக்கு வராத ஒரு நிலை, அவல நிலை. அந்த நிலை இந்த காலகட்டங்களில் முயற்சி எடுங்க, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மீண்டும் உங்களுடைய பணம் உங்களுக்கு வரும். நம்பி கொடுத்த பணமும் உங்களுக்கு மற்றவங்க நம்பி கொடுத்ததும் உங்க கைக்கு வரும். மேலும் வெளிநாட்டுக்கு சென்று அந்த இடத்துல நம்ம குடும்பத்தை விட்டு, உங்களுடைய குடும்பத்தை விட்டு நீங்க உங்களுடைய எத்தனையோ மனக்கவலைகள் இருந்தாலும் குடும்பத்திற்காக பாடுபட்டு நம்ம குடும்பத்தை ஒரு நல்ல இலக்குக்கு கொண்டு வரணுன்ற முயற்சியில பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா அதுலயும் பல இடைஞ்சல், அந்த இடைஞ்சல்கள் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சிரமங்கள், மன உளைச்சல்கள். ஆனா இது வரைக்கும் அதை நீங்க யார்கிட்டையும் பகிர்ந்துக்காம உங்க கஷ்டம் உங்களோட இருக்கட்டும்னு சொல்லி நினைச்சே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கவலைகள் வேண்டாம். கண்டிப்பா இந்த தருணம் 6ல் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையால உங்களுடைய மேன்மைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டுமல்ல, உங்களுடைய தைரியம், துணிச்சல் எல்லாமே வேலை செய்யும். ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல நட்புகள் உருவாகும். எதிர்பாராத சில வாய்ப்புகளான பிள்ளைகளின் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு பல சிக்கல்கள், வாழ்க்கை ரீதியில திருமண சார்ந்த விஷயங்களில் பல குழப்பங்கள், இது எல்லாமே சுமூகமா உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் பரப்பியவுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தா ஆரம்ப காலகட்டங்கள் இருந்து மருத்துவ செலவுகளும், இன்னைக்கு உங்களை பெற்றவங்களுடைய அவங்க ஆரோக்கிய ரீதியில அது தீராத சில பாதிப்புகளுக்கும் ஆளாகி இன்னைக்கு வரைக்கும் போராடுறீங்க. ஆனா எவ்வளவோ யாரும் செய்ய முடியாது. ஆனா நீங்க அவ்வளவு சிரமங்களையும் தாண்டி அவங்களையும் பார்த்து, உங்களுடைய வேலையும் பார்த்து, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி ஒரு ஒரு சுமை தாங்கி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கவலைகள் வேண்டாம். உங்களுடைய இந்த அற்புதமான சில செயலுக்கு உங்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய அற்புதமான வரம் வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்கு. அதுல மாற்றம் இல்லை. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய யதார்த்தமான சிந்தனையும், உங்களுடைய அதீத புத்திசாலித்தனமும், அதே நேரத்துல தான் மட்டுமல்ல தன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்குன்ற நினைக்கக்கூடிய உங்களுடைய மனசும் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அற்புதமான தருணம் இந்த தருணம். கண்டிப்பா நல்லது நடக்கும். நன்றி.